ஸோ இப்போ இருக்க ட்ரெண்டிங்கான சாப்பாடுலாம் பார்த்துட்டிங்கன்னா பீஸா, பர்கரு, சாண்ட்விச்சு, கட்லட்னு ஏகப்பட்ட ஐட்டங்களை சாப்பிட்டுட்டு இருந்தாலும் எப்பயுமே நம்ம பாரம்பரிய உணவுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். அது உடம்புக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் பாரம்பரிய உணவுலாம் டேஸ்ட் நினச்சிங்கன்னா மதுரை செயின்ட் ஜோசப் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேமிலி அவங்க வீட்டிலேயே செஞ்சு இதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மிளகு சித்திரத்தி சூப், இது வந்து இருமலுக்கு நல்லது, கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நெய் கொழுக்கட்டை வச்சுருக்காங்க, அது போக பால் கொழுக்கட்டை, கேப்பை, ராகி கொழுக்கட்டைன்னு நினைக்கிறேன், இது என்னென்னு சரியாக தெரியல, சாரி. அரிசி மாவு கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை, அப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து பன்னவுல வச்சுருக்காங்க. ஸோ இதில் ரேட்டு என்னென்ன வச்சுருக்காங்கன்றத ஒரு பேனரில் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்து வாங்கி சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. நாங்கள் நெய் கொழுக்கட்டை சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. பன்னல்வாவும் நாங்கள் வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போனோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பாரம்பரிய உணவெல்லாம் டேஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களா? ஸோ மதுரை செயின்ட் ஜோசப் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் எவ்ரி ஈவினிங் 4:30 இவங்க ஷாப்ஸ் ஓப்பன் ஆயிரும். நீங்களும் போய் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஜாலியான கண்டென்ட்லாம் வேணும்னா ஜாலி வேலாவை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.